வணக்கம். யூஜி தமிழ் லெசன். அதில் நம்ம சிறுகதைகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். செமஸ்டர் 2ல் இருக்கின்ற சிறுகதை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடிதம் அப்படிங்கிற சிறுகதையை கட்டுரை வடிவத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு புதுமை பித்தனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் தமிழ் இலக்கிய முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுகின்றார். சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கப்படுபவரும் நம்மளுடைய புதுமை பித்தன் தான். புதுமை பித்தனுடைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக படிப்பவர்களுக்கு அப்படியே புரிகின்ற வகையில அழகான கதை ஓட்டத்தோட அவருடைய கதையானது அமைந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடிதம் அப்படிங்கிற சிறுகதையில அவர் சொல்லப்படுகின்ற அந்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது சிங்காரவேலு, சுந்தரம் 2 பேரும். சிங்காரவேலு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இலக்கிய கர்த்தா. வாழ்க்கையுடைய சிக்கல்களை எல்லாம், வாழ்க்கையினுடைய லட்சியங்களை எல்லாம் அவர் தன்னுடைய எழுத்தாக பிரதிபலிப்பவராக இருக்கின்றார். தன்னுடைய எழுத்துல அதை எல்லாத்தையுமே சொல்றாரு. சுந்தரம் பாத்தீங்கன்னா சிங்காரவேலுவோடைய நண்பர். இந்த சிங்காரவேலு எப்பவுமே நிறைய கதைகள்லாம் எழுதுறாரு. அவர் ஒரு மிக சிறந்த எழுத்தாளரா இருக்காரு. ஆனா இந்த சமூகத்துல அவரை யாருமே பாராட்டுறதில்லை. அவரை எந்த வகையான புகழ் மொழியுமே சொல்றதில்லை. யாருமே பாராட்டாததுனால அவருடைய மனசுல எப்பவுமே ஒரு வேதனையானது இருக்கு. அப்ப இவருடைய நண்பரா இருக்கிற சுந்தரம் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நண்பரை பாக்குறாரு. சிங்காரவேலுக்கு பல வகையில ஆறுதல் சொல்றாரு. நீ தான் ரொம்ப நல்லா எழுதுற, உன்னுடைய கதைகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிலாம் சொல்லி அவரை பாராட்டுறாரு. இருந்தாலும் சிங்காரவேலுக்கு யாருமே தன்னை பாராட்டலையே அப்படிங்கிற எண்ணமானது இருந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சிங்காரவேலுவோட வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை பிடிச்சு படிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடட, என்ன அருமையா இருக்கு, இந்த நம்மளை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க. இதுவரை என்னை யாருமே புகழலன்னு நினைச்சிட்டு இருந்தேனே, அதெல்லாம் சரியாயிடுதே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சிங்காரவேலு. அந்த சிங்காரவேலுடைய மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இந்த சிறுகதையில பாத்தீங்கன்னா, இந்த சிறுகதை இந்த கடிதமானது என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கு. அப்போ என்னுடைய வீட்டோட முகவரி எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் ஒரு பத்திரிகைக்கு தானே இந்த கதைகள்லாம் எழுதுறேன். அப்போ இந்த கடிதம் அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு தானே போயிருக்கணும். அப்புறம் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னு முதல்ல யோசிக்கிறாரு. 2வது பாத்தீங்கன்னா, இந்த கையெழுத்தை பார்த்தா தன்னுடைய நண்பனோட கையெழுத்து மாதிரி இருக்கே அப்படிங்கிற சந்தேகமும் சிங்காரவேலுக்கு வருது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அதிகமா அவருக்கு கோபம் வருது. என்னுடைய நண்பனே எனக்கு இந்த மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி அதன் மூலமா என்னை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப கோபத்தோட அந்த கடிதத்தை அவரு கிழிச்சு எரிஞ்சிடுறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய, ஒரு எழுத்தாளனுடைய மனநிலையானது எப்படி இருக்கின்றது. ஆனா ஒரு எழுத்தாளன் எழுதுகின்ற கதைகளானது அவருடைய வாழ்வுக்கு பிறகு அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் அது பேசிக்கொண்டேதான் இருக்கும். அவர் வாழ்கின்ற காலத்துல யாருமே அவரை பத்தி பேசலைனாலும், அவர் மறைந்து போன பிறகு அவருடைய பெயரை, அவருடைய இலக்கியங்களானது எப்பொழுதுமே பிரதிபலித்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த கதையினுடைய கடிதம் அப்படிங்கிற கதையினுடைய கதை சுருக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை கட்டுரை வடிவத்துல பார்க்க போறோம். இதனுடைய முன்னுரை அப்படின்னும் போது என்ன எழுதணும் அப்படின்னா, இவர் தமிழ் இலக்கிய முன்னோடியா இருக்கிறவர் புதுமை பித்தன், சிறுகதையினுடைய மன்னன். கடிதம் அப்படிங்கிற சிறுகதையில கடைசியில அவர் கூறியபடி, நம்மீது ஒளி வரும் பொழுது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நம் படைப்புகள் இருந்தாலே போதும் என்றபடி. இறந்த பிறகு இவருடைய படைப்புகள் அனைத்துமே அதிகம் பேசப்பட்டன அப்படிங்கிறது தான் நம்ம முன்னுரையா எழுதணும். இதோட கதைக்கரு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் அதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு படைப்பாளிக்கு தேவை பாராட்டு. அதுதான் அவனை உற்சாகப்படுத்தும், மேலும் மேலும் எழுத வேண்டும் என்ற உந்து சக்தி கொடுக்கும். இந்த கதை உண்மையான பாராட்டுக்கு இயங்கும் ஒரு படைப்பாளியின் மனநிலையை தான் சொல்லுகின்றது. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, சிங்காரவேலு. இவர் ஒரு இலக்கிய கர்த்தா. வாழ்க்கையினுடைய சிக்கல்கள், வாழ்க்கையின் லட்சியங்கள் நிறைந்திருக்கின்ற ஒருவர். புகழ் இல்லாமல் ஒரு எழுத்தாளனால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறவர். நன்றாயிருக்கிறது என்றாவது யாராவது சொல்ல வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர். அடுத்ததா சுந்தரம். சிங்காரவேலுவினுடைய நண்பர் சுந்தரம். நண்பன் தன் கதைகளை யாருமே ரசிக்கவில்லை என்று புலம்பும் போது, நாங்கள் இருக்கிறோம் என்று ஆறுதல் மொழி கூறுபவராக சுந்தரம் அப்படிங்கிறவர் இருக்கார். இப்ப கடிதம் ஒண்ணு கிடைக்குது இல்லையா சிங்காரவேலுக்கு.
5-6 நாட்களுக்கு பிறகு கடிதம் சிங்காரவேல் வீட்டு முகவரிக்கு வருகிறது. விசாகப்பட்டினத்திலிருந்து நாகப்பன் என்பவர் எழுதியிருந்தார். கடிதத்தை பிரித்து படித்தார் சிங்காரவேலு. புகழ்ந்து எழுதப்பட்டிருந்தது. குறிப்பாக இவர் எழுதிய சாலாவின் சங்கடங்கள் அப்படிங்கிற சிறுகதை அருமையாக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மகிழ்ச்சியில திரும்ப திரும்ப படிக்கிறாரு. முகம் மலருகின்றது, உள்ளம் பூரிப்படைகின்றது, குதூகலம் பிறக்கின்றது. ஒரு பெரிய தாபத்தை அக்கடிதமானது தீர்த்துவிட்டது. நாகப்பனுக்கு பதில் எழுத வேண்டும் என்று முடிவும் செய்துவிட்டார் சிங்காரவேலு. சிங்காரவேலுவினுடைய மனநிலை. தனக்கு நாகப்பன் எழுதிய கடிதத்தை திரும்ப திரும்ப படித்தார். சட்டென 2 சந்தேகங்கள் தோன்றின. ஒன்று என்னன்னா, என் கதையை வெளியிட்ட பத்திரிகை அலுவலகத்துக்கு தானே கடிதம் எழுத வேண்டும், என் வீட்டு முகவரி எப்படி நாகப்பனுக்கு தெரியும் அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. 2வது, கையெழுத்தை பார்த்தால் தன் நண்பனின் கையெழுத்து போலவே இருக்கிறதே அப்படின்னு சந்தேகம் வருது. சிங்காரவேலு முடிவில் கண்டுபிடித்து விட்டார். என் மனக்கவலை தீர வேண்டும் என்று சுந்தரம்தான் பெயரை மாற்றி கடிதம் எழுதியுள்ளார். உடனே கோபம் அதிகமாகி கடிதத்தை எரித்து விட்டார். முடிவுரையில என்ன எழுதலாம் அப்படின்னா, நண்பன் செய்த இந்த செயலால் மனம் வருந்திய சிங்காரவேலு இப்படிப்பட்ட சமூகத்தை எப்படி திருத்துவது என எண்ணினார். இருள் இருந்தால்தானே ஒளியை கொண்டு வர முடியும். ஒளி வரும்போது நாம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம் படைப்புகள் இருந்தாலே போதும் என்று எழுதி கதையை முடிக்கிறார் புதுமை பித்தன். இப்போ நீங்க எழுதணும் அப்படின்னா கட்டுரை வடிவில் இந்த உப தலைப்புகளை இட்டு நீங்க எழுதலாம். என்னென்ன தலைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை, கதைக்கரு, சிங்காரவேலு, சுந்தரம், கடிதம், சிங்காரவேலுவின் மனநிலை, முடிவுரை அப்படிங்கிற தலைப்புல இந்த கதையை நீங்க எழுதுங்க. நன்றி.